நீ வந்து எங்க தலைவர் பிறந்தநாள் சொன்னாரு, மாலை வந்து நீங்க யூடியூப் பிரதர்ஸ் வந்து வச்சு நீங்க மேடையில பிறந்தநாள் நிகழ்ச்சியில பேசுறீங்கன்னு சொல்றீங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை மேடைக்கு மேடை உட்கார வச்சு ரசிச்சது யாரு? சீமான் தானே. அண்ணன் திருமாவை வந்து இழிவா பேசுனது ஏர்போர்ட் மூர்த்தி. மேடையில உட்கார வச்சு நீ ரசிக்கிற. ஒருத்தன் பேசுறான், நீங்க குறுக்க மறுக்க ஓடாதீங்க, நீங்க யாரா இருந்தாலும் நாங்க மிதிச்சிருவோன்றான். நீ ரசிக்கிற. அப்போ உனக்குள்ள என்ன இருக்குன்னா சாதிய வன்மம் இருக்கு, சனாதன புத்தி இருக்கு. அந்த புத்தியில நீ என்ன பண்ற? இதையெல்லாம் ரசித்து கொண்டு யாருன்னா பேசுங்க, நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீ பார்த்துட்டு இருக்க. அந்த அடிப்படையில தான் சீமான் அவர்கள் இதை வந்து ஊக்குவிக்கிறார் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. நீ தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழரை வந்து பொதுவெளியில எங்க அண்ணன் சொல்ற, அண்ணனை வந்து நீ இப்படிதான் பேசுவியா? ஒரு உறவு ஒண்ணு எங்க அண்ணன் சொல்ற, என் வாய் நிறைய சொல்ற, நீ இப்படிதான் நடந்துப்பியா? எல்லாரையும் பேச விட்டு அழகு பாப்பியா? அதுவல்ல. உன்னுடைய கருத்தியலும் எங்களுடைய கருத்தியலும் எதிரெதிரான கருத்துக்கள், கருத்தியல் ரீதியிலான மோதல் இருக்கலாம். ஆனா இழிவா பேச விட்டு அழகு பார்க்கறது எவ்வளவு மோசம். ஒரு தலைவனை தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையை பேசுறது எவ்வளவு பெரிய மோசம். இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்திருக்கிறாரு, இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார், ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார், உலக தமிழர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார், ஏன் தேசிய அளவில் மனித குலத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார். அந்த தலைவரை வந்து இழிவுபடுத்துறான். 1000 உனக்கு விமர்சனம் இருக்கட்டும், நாங்க சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறோம், நீ சனாதனத்திற்கு ஆதரவா இருக்கிற, உனக்கு விமர்சனம் இருக்கட்டும். ஆனா நீ என்ன பண்ணணும்? அண்ணனுடைய போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அண்ணனை பார்த்திருக்கிறேன். இந்த இடத்திற்கு அவர் வருவதற்கு எவ்வளவு பெரிய கடினமான தன்னுடைய உழைப்பையும் தியாகத்தையும் செஞ்சிருக்காரு. அந்த தலைவரை வந்து இவன் கொச்சைப்படுத்துறானே, அவருடைய வாழ்க்கையை வந்து இவர் இழிவா பேசுறானே அப்படின்னு நீ கண்டிச்சிருக்க வேணாமா? அப்ப நீ தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்ப.